கடலூரில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 7 பேரை பிடிக்க முயன்றபோது அடுத்தடுத்து வழுக்கி விழுந்து கால் கைகள் உடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த அசோக் ராமன் மற்றும் சந்துரு ஆகிய 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். சில தினங்களுக்கு முன்பு அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்து கால் கைகள் உடைந்ததாக கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதேபோல மஞ்சங்குப்பம் கிழக்கு வேணுகோபாலபுரத்தைச் சேர்ந்த கௌரி என்பவரை மிரட்டி நகைகளை பறித்து சென்று தப்ப முயன்ற 5 பேரை போலீசார் துரத்தியதில் தங்கப்பாண்டியன் உட்பட 3 பேருக்கு காலிலும் 2 பேருக்கு கைகளிலும் முறிவு ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தனி வார்டில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 7 பேருக்கு அடுத்தடுத்து கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.